ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு குரு என்டிகே சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுட் ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சட்னி. அதாவது நீங்கள் ஆந்திரா மெஸ்ஸு, ஆந்திரா ஹோட்டல்லாம் போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து சட்னி விற்பாங்க. அது வந்து நிறைய பேர் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும். அந்த சட்னியை வந்து நம்ம வீட்டிலே எப்படி செய்ய போகிறோன்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்ப்போம். தேவையான பொருட்களில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இஞ்சி வந்து கட் பண்ணி அதை தோலெல்லாம் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்துருக்கோம். அதாவது வந்து நம்ம எவ்வளோ செய்ய போகிறோமோ சட்னி அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் 1/4 கிலோ எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி எடுத்துருக்கோம். தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு எடுத்துருக்கோம். ஒரு பூண்டு வந்து ஒரு 10-12 பூண்டு எடுத்துருக்கோம். அது தோலை உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு எம்டி பேன் எடுத்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிப்போம். பேன் வந்து சூடாகிறதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பச்சை மிளகா ஒரு ரஃப் சாப்பாக கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சாச்சு. ஸ்டவ்வும் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பேனு சூடாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து அதில் எண்ணெயை ஊற்றிப்போம். தேவைப்படுற அளவுக்கு எண்ணெயை பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 2.5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிருக்கோம். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தனியாவை ஆட் பண்ணுறோம். தனியா போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி சீரகம் ஆட் பண்ணுறோம். ரெண்டையும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுப்போம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பச்சை மிளகாவை, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து லைட்டாக கலரி விட்டுப்போம். கொஞ்சம் நல்லா வதங்குற அளவுக்கு கலரி விட்டுப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த இஞ்சியை வந்து நல்லா கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சுருந்த அந்த இஞ்சியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா கலரி விட்டுப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதையும் சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்லேயே வந்து எல்லாத்தையும் கட் பண்ணாமல் நடுவில் நம்மளுக்கு வதங்குற டைம் இருக்கனால நம்ம நடுவில் கட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா காரம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்றவங்க தக்காளியை வந்து நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். ஆனால் காரம் மீடியமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தக்காளியை நீங்கள் நிறைய ஆட் பண்ணுறது தான் நல்லது. நம்ம நல்லா வந்து இந்த பச்சை மிளகாய் எல்லாம் வந்து வாசனை நல்லா வர அளவுக்கு, அதாவது நல்லா வதங்குற அளவுக்கு அது கலர் மாறும் உங்களுக்கு, அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ரசத்துக்கு போடுறோம் இல்லையா அந்த புளியை வந்து சும்மா ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளிப்பு தன்மை வர்றதுக்கோசம் நம்ம இதை ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு பார்த்திங்கன்னா கல் உப்பு, தேவைப்படுற அளவுக்கு கல் உப்பு நம்ம இதில் போட்டுக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கலரி விட்டுப்போம். கலரி விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அதை மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு அது குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா வெந்திருக்கு நல்லா. ஒரு வேளை 10 நிமிஷத்தில் வேவலை அப்படின்ற மாதிரி நீங்கள் திறந்து பார்த்து வேவலைன்னா நீங்கள் திருப்பியும் இன்னும் ஒரு வேவுற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் கூட வச்சு நீங்கள் அதை எடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் இதை போட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா
அதை வந்து நைஸாக, அதாவது சட்னி எப்படி நம்ம அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதை இப்போ பாருங்கள் எப்படி அரைஞ்சிருக்குன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எம்டி பேன் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பேன் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் ஆயில் வந்து ஒரு 2 இல்லை 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறோம். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் உளுந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனு உளுந்தை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த அந்த பூண்டை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பூண்டை லைட்டாக கொஞ்சம் நசுக்கிட்டு இதில் வந்து நம்ம போட்டுடலாம். அதை கொஞ்சம் நல்லா வந்து வதங்குற மாதிரி கொஞ்சம் கலரி விட்டுப்போம். இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்க ஆரம்பிச்சிச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிட்டுருக்கு. அதை நல்லா கலரி விட்டுப்போம். கலரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா சட்னி, அதாவது அரைச்ச சட்னி, அதை வந்து இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து இதில் போட்டதுக்கப்புறம் இது வந்து நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுப்போம். கலரிட்டு கொஞ்சம் நேரம் வந்து அது குக் ஆகிற மாதிரி ஸ்டவ்லேயே வச்சுருப்போம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இதில் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி கல் உப்பு போட்டிருக்கோம், இருந்தாலும் வந்து சால்ட் உப்பு லைட்டாக தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸு அந்த மாதிரி கொதிக்கிற மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டவ்லேயே வந்து வச்சு கலரி விட்டுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி வந்து உங்களுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் 10 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சாப்பாடுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து தோசை, இட்லி இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஸ்பெஷலான சட்னி. இது வந்து ஆந்திரா மீல்ஸ் நீங்கள் சாப்பிட போயிருந்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா அந்த சட்னி வைக்காமல் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது நீங்கள் வந்து இதை ஈஸியாக உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். காரம் வந்து அதிகமாக சாப்பிட்றவங்க இதை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம ஒரு சூப்பரான சட்னியை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மல்டி கண்டென்ட் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஃபுட் ரெசிபி வீடியோவும் போடுறோம், ஃபுட் ரிவ்யூ வீடியோவும் போட்டுட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை வந்து பாருங்கள், நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குரு NTK சேனல்.